வணக்கம். இன்னைக்கு அதிரன் சோம்ல வீட்ல இருக்கக்கூடிய நார்மல் அரிசியில குக்கர்ல எப்படி சட்டுன்னு சுவையான புலாவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குக்கர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதோட பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சமா ஜீரகம், ஏலக்காய், ஸ்டார், அன்னாச்சி மூக்கு, 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தேவையான அளவு வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதங்கின பிறகு நம்ம 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரமாக மூடி போட்டு வேக விடுறோம். இதோட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் எண்ணெயிலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இது 2 மினிட்ஸ் வேக விடுறோம். 3 டம்ளர் அரிசி எடுத்தனால 2 டம்ளர் தேங்காய் பால், 4 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி இதோட சேர்த்து உப்பை நம்ம சரி பார்த்துக்கிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விடுற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா கம கம புலாவ் நமக்கு சுட சுட ரெடி ஆகிடும்.